நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சோஷியல் மீடியால ரொம்ப சொற்பமான நபர்களால ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் செய்யப்படுது. இந்த அஜித் குமார் யாரு, எதுக்காக ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்ன்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது, அவருக்கு என்ன நடந்துச்சு, அவருக்கு எதுக்காக ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த ஹேஷ்டேக்கை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இருக்கும். இந்த அஜித் குமார் யாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு, அவருக்கு ஏன் நீதி வேணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவகங்கை மாவட்டத்துல திருப்புவனம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பத்ரகாளியம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. அந்த சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அந்த கோவிலுக்கு வரது அப்படின்றது ஒரு வழக்கமா இருந்திருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கடந்த வாரம், அதாவது வெள்ளிக்கிழமை வந்து இந்த பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு நிகிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க தனியா வரல, அவங்களுடைய அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த நிகிதா வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத இருந்த போது ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 2 hours லேட் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, சரி இங்க இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கு, கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகிதாவும் அவங்க அம்மாவும் அன்னைக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அஜித் குமார்னு சொல்லப்படக்கூடியவர் வந்து அந்த கோவில்ல வந்து காவலாளியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து அதே ஊரை சேர்ந்தவர் தான். அந்த அஜித் குமாருக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இவருக்கு 27ல இருந்து ஒரு 28 வயசுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஒரு தம்பியும் இருக்காரு. இந்த அஜித் குமார் கிட்ட வந்து அம்மாவால நடக்க முடியாது, வீல் சேர் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா அம்மா வரதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வீல் சேரும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அவர்கிட்ட வந்து வண்டியுடைய அவங்க காருடைய சாவியை கொடுத்து இந்த காரை பார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அஜித் குமார் வந்து எனக்கு கார் எல்லாம் ஓட்ட தெரியாது, நான் இன்னொருத்தர் கிட்ட சொல்றேன், அவருக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லும் போது காரையும் எடுத்து பார்க் பண்ணி விட்டுறாங்க. இவங்க நிகிதா கோயிலுக்கு போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு கார்ல ஏறுறாங்க. அப்போ அவங்க கார்ல வச்சிருந்த கட்டப்பை கலைஞ்சு கிடக்கு. அந்த கட்டப்பையில 9.5 பவுன் வந்து நகை வச்சிருக்காங்க. அவங்க அம்மாவுடைய தோடு, வளையல், செயின் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸ்கேன் எடுக்க போகும்போது தங்க நகை எல்லாம் போடக்கூடாது அப்படின்றதுக்காக கலட்டி ஒரு பர்ஸ்ல அந்த கட்டப்பைக்குள்ள வச்சிருந்திருக்காங்க போல் இருக்கு. அந்த நகையெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே ஒரு பிரச்சனை பண்றாங்க. அந்த அஜித் குமார் கூப்பிட்டு கேட்கறாங்க. அப்ப அஜித் குமார் வந்து நான் கார் எடுக்கல, நான் பார்க்கே பண்ணல, எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாதுங்க, இவர் தான் பார்க் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே நிகிதா எழுதி ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்குறாங்க. காவல்துறையினரும் அஜித் குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அஜித் குமார் மட்டும் இல்ல, அவர் கூட ஒரு 5 பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சொல்லிட்டு நாங்க எடுக்கவே இல்லை, அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு வெள்ளிக்கிழமை அவங்க விசாரிச்சுட்டு அப்படியே திருப்பி அனுப்பிடுறாங்க. நிகிதா கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து பெருசா இதுல உடன்பாடே கிடையாது. எங்க ரிலேட்டிவ் வந்து சென்னையில வேலை பார்க்கறாங்க, சென்னையில வந்து ஒரு ஹை பொசிஷன்ல ஹை போஸ்டிங்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி காவல்துறையினரே மிரட்டுறாங்க. அதுவும் இல்லாம அவங்க ரிலேட்டிவ் கிட்ட சொல்லி அவங்க திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு பிரஷரை போடுறாங்க. இந்த வழக்கு வந்து உடனடியாக விசாரிங்க, அந்த 9.5 பவுன் நகை கிடைச்சே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் மேல ஒரு பிரஷர் ஒன்று போடுறாங்க. போட்ட பிறகு மறுநாள் காலையில விடியும் பொழுதே வந்து காவல்துறையினர் இந்த அஜித் குமாரோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து வீடு ஃபுல்லா சோதனை பண்றாங்க. நகையை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணும்போது அஜித் குமார் அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ அஜித் குமாரோடைய தம்பியையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னல ஒரு 5 பேரை கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த 5 பேரையும் இவங்க கூட கூட்டிட்டும் போறாங்க. போயிட்டு காவல் நிலையத்துக்கு போய் கொஞ்ச நேரம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இவங்கள ஊரை சுத்திட்டே இருக்காங்க. ஏன்னா காவல் நிலையத்தை வச்சிருந்தா இவங்க குடும்பத்தினர்லாம் வருவாங்க, வந்து ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு டெம்போ வேன்ல அழைச்சிட்டு போறாங்களா. அந்த டெம்போ வேன்ல போகும்போதே அடிச்சு அடிச்சு விசாரிக்கிறாங்களா. அந்த நகை எங்க வச்சிருக்கீங்க, எப்படியாவது அவங்க கிட்ட இந்த நகையை வாங்கி இவங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அடிச்சு விசாரிக்கிறாங்களா. என்னென்னமோ பண்றாங்களா. யாருமே பெருசா வாயே திறக்கல. இந்த டெம்போ வந்து ஒரு கம்மாய் கிட்ட, ஒரு காவாய் கம்மாய் வாய்க்கால்லாம் ஓடும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கம்மாய் கிட்ட போய் டெம்போ நிக்குது. அதுக்குள்ள வச்சு பெரம்பு, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பைப்புன்னு சொல்றாங்க, இரும்பு ராடுன்னு சொல்றாங்க, எல்லாத்தாலையும் அடிச்சு அஜித் குமார் கிட்ட விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சரி அவருடைய தம்பி அடிச்சா இவர் உண்மையை சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பியை முட்டி போட வச்சு கால் பாதத்திலே அந்த பிளாஸ்டிக் பைப்பால அடி அடின்னு அடிக்கிறாங்க. 1 மணி நேரம் கிட்டத்தட்ட அவர் தம்பி அடிச்சிருப்பாங்க போல் இருக்கு. அப்பவும் அஜித் குமார் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்றாரு. இதெல்லாம் நடந்த உடனே ஒரு 4:30 மணி வாக்குல இவரை கூட்டிட்டு இவர் தம்பியை வந்து அனுப்பி விட்டுறாங்க. அப்போ வரைக்குமே அஜித் குமார் நல்லா தான் தெளிவா தான் இருக்காரு. அதுக்கப்புறமா காவல்துறையினரால என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அஜித் குமார் ஒத்துக்கிட்டாரு, நாங்க தான் திருடணும்னு சொல்லி அந்த பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு பின்னாடி உள்ள இருக்கக்கூடிய மாட்டு தொழுவத்துல தான் நகையை குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அஜித் குமாரே சொன்னதாகவும், இவங்க எல்லாரும் அவரை கூட்டிட்டு அங்க போகும்போது அஜித் குமார் நடக்கிற நிலைமையில நல்லா தான் இருந்தாராம். ஸோ அங்க போயிட்டு நகையை கைப்பற்றிட்டு தான் காவல்துறையினர் சொல்றாங்க. பெருசா இதை பத்தி எந்த ப்ரூஃபுமே வெளியாகல. உண்மையா இவர் திருடினாரா, இந்த நகையை ஒழிச்சு வச்சாரா, காவல்துறையினர் எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரியான எந்த ப்ரூஃபும் பெருசா வெளியே வரல. ஸோ சொல்றாங்க அது வரைக்கும் நல்லா நடந்துட்டு இருந்த அஜித் குமார் அதுக்கப்புறமா கோவிலே மயங்கி விழுறாராம்.
அப்போ தனியார் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க செக் பண்ணிட்டு வர வழியிலே இவர் உயிர் இழந்துட்டாரு, அதாவது இவங்க அடிச்சே அவரை கொண்டிருக்காங்க, அதை வெளியே சொல்லாம அவருக்கு ஏதோ உடல்நல சரியில்லை போல் இருக்கு, மயங்க விழுந்துட்டாரு அப்படின்றத சொல்லி அவரை அழைச்சிட்டு போறாங்க. அப்போ அவங்க அங்க தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடியவங்களா இது பெரிய இஷ்யூ ஆயிடும், தயவு செஞ்சு நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, இங்க நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுக்கப்புறமா மேல்மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அவருடைய உடலை எடுத்துட்டு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களும் செக் பண்ணிட்டு அவர் ஏற்கனவே உயிர் இழந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கப்புறமா அஜித்குமாரோடைய குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் தகவல் போகுது, இந்த மாதிரி உங்க மகன் விசாரிக்கும் போதே மயங்கி விழுந்து இறந்துட்டாரு, டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க கூடின அவருடைய உறவினர்களா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் அவருடைய உடலை வாங்க மறுத்திருக்காங்க. ஆனா அங்க காவல்துறையினர் வந்து இவருடைய உடலை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய குடும்பத்துக்கு வருமானம் ஈட்டி கொடுக்கிற தன்னுடைய தலை மகனை இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்க ஒரு தாய், அவங்க கிட்ட உங்க மகனுடைய இறந்த உடலை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு அழுத்தத்தையும் கொடுத்திருக்காங்க. தம்பி வந்து அங்க மீடியா கிட்ட எல்லாம் பேசுறாரு. பேசும்போது இந்த மாதிரி எங்க அண்ணன் நல்லா தான் இருந்தாரு, 4:30 மணி வாக்குல நான் அவரை பார்த்தேன், பார்க்கும்போது நல்லா நடந்துதான் வந்தாரு, அதுக்குள்ள எப்படி மயங்கி விழுந்து உயிர் இழந்திருப்பாரு, அவருக்கு உடல் ரீதியா எந்த பிரச்சனையுமே கிடையாது, நல்லா ஹெல்தியா இருந்த ஒருத்தருக்கு எப்படி ஆகும், இவங்க தான் அடிச்சு அவரை கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு. அண்ணனை மட்டும் பின்னாடி கயிறை போட்டு கட்டி போட்டு அடிச்சாங்க. கடைசியாக வண்டியில் விட்டு நான் சொல்கிறேன் ஒரு இடத்த காமிக்கிறேன்னு சொல்லும் போது வண்டியை விட்டு இறங்கி கோயிலுக்குள்ளே போனேன் சார். அதுக்கப்புறம் நான் பார்க்கலைங்க சார், என்கிட்ட எதுவும் சொல்ல, டிரைவர் மட்டும் தான் என் கூட இருந்தார். எங்க சார்? ஆமாம், வண்டிக்குள்ளேயே ரன்னிங்லேயே அடித்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 7 பேர். இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே, அதாவது நேத்து ஞாயிற்றுக்கிழமை கடையெல்லாம் அடைச்சு அவருக்கு ஆறுதலாகவும் அரசாங்கத்தை எதிர்த்தும் ஒரு போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்டம் வந்து சிவகங்கை மாவட்டத்துல பூதாகரமா வெடிக்குது. எல்லாருமே இதை பத்தி பேசுறாங்க. ஆனா நம்முடைய மீடியா அப்படின்றது வாய் மூடி தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 10 செய்திகள்ல இதை ஒரு செய்தியா கடந்து போயிடுறாங்க. இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜன் பெனிக்ஸ் உடைய லாக்அப் டெத் நடக்கும்போது அதை பத்தி பலரும் பேசினாங்க. கிட்டத்தட்ட 1 வாரங்களுக்கு மீடியாவுடைய ஹெட்லைன்ஸாவே தான் இருந்துச்சு. பல டிபேட்ஸ் போச்சு, பலரும் கருத்துக்கள்லாம் தெரிவிச்சாங்க. ஆனா ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் பத்தி யாருமே பேசல. 10 செய்தியில இது ஒரு செய்திப்பா அப்படின்ற மாதிரி கடந்து போயிடும் தான் சில மீடியாக்கள் பண்றாங்க. இன்னும் சில மீடியாக்கள் வந்து இதை பெருசா கண்டுக்கவே இல்லைங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா ஓ அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில தான் இந்த இஷ்யூ வந்து கடந்து போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சோஷியல் மீடியால வந்து ஜஸ்டிஸ் ஃபார் நேசமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆச்சுல, சில போன வருஷம் ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவேலுடைய கேரக்டர் நேம் தான் வந்து நேசமணின்றது. அவர் தலையில சுத்தியல் உள்ள மாதிரி ஒரு போட்டோவை போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் நேசமணி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணாங்க. ஆனா ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் உண்மையாவே ஒருத்தருக்கு ஒரு அநீதி இழைச்சிருக்காங்க, அதுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பெருசா பேசவே இல்லை. இன்னும் ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க, எந்த இஷ்யூ நடந்தாலும் நாங்க தான் முதல்ல அட்ரஸ் பண்ணுவோம், நாங்க தான் முதல்ல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வியூஸ்க்காக பேசினாலும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த யூடியூபர்ஸ் கூட இந்த இஷ்யூ பத்தி பெருசா பேசல. ஒருவேளை இந்த ஒரு லாக்அப் டெத் அப்படின்றது டிஎம்கே பீரியட்ல நடந்ததாலேயோ என்னமோ தெரியல, எல்லாருமே வந்து அமைதியா கண்மூடி தூங்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மீம்ல எல்லாம் வரும்ல, அவர் மிச்சர் சாப்பிட்டு இருக்காருங்க அப்படின்ற மாதிரி தான் இப்ப மீடியாலாம் மிச்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ, எல்லாருமே இதை பத்தி குரல் கொடுக்கணும், அப்பதான் மக்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதே போய் சேரும். ஆனா அதை பத்திலாம் யோசிக்காம இங்க வந்து யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க, அடுத்த அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க, அடுத்து வரப்போற எலெக்ஷனுக்கு இவங்க என்னெல்லாம் வாக்குறுதி தர போறாங்க, இப்படின்றத கவர் பண்றதெல்லாம் இவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நீங்களும் இறங்கி அரசாங்கத்தை எதிர்த்தோ இல்ல மீடியாக்களை எதிர்த்தோ மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்தோ குரல் கொடுக்க என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க, இனிமேல் இவங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு எப்ப வருதோ அப்பதான் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த அஜித்குமாருடைய மரணத்துல சம்பந்தப்பட்ட அந்த 6 காவல்துறையினரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 10 பவுன் நகை உண்மையாவே இவர் திருடினதாவே வச்சுக்கோங்களேன். 10 பவுன் நகை என்ன 10 லட்சம் இருக்குமா? 10 லட்சத்துக்காக ஒருத்தருடைய உயிரை எடுக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தது அப்படின்ற ஒரு கேள்விதான் இதை பார்க்கும்போது வருது. ஏன்னா நிறைய பிரபலங்களா இருக்கட்டும், சினிமா பிரபலங்களா இருக்கட்டும், இப்போ போதைப் பொருள் வழக்குல வந்து பல பேர் வந்து கைதாகிறாங்க. அவங்க கிட்டலாம் இந்த வீரத்தை காட்ட வேண்டியதானே. இந்த 10 பவுன் நகைன்றது ஒரு சின்ன ஒரு திருட்டா, ஒரு குற்றமாவே இருக்கட்டும், இது குற்றம் தான், இந்த குற்றத்தை ஓரமா வைங்க. சமுதாயத்தை அழிக்கிற மாதிரியான போதைப் பொருள் அங்க இங்க புழங்குது, கை மாத்திட்டு இருக்காங்க, சினிமா பிரபலங்களே அதை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க, அங்க காட்ட வேண்டியதானே. சொசைட்டியவே டெஸ்ட்ராய் பண்ண போற ஒரு விஷயத்தை வந்து அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா அவங்ககிட்ட செல்வாக்கு இருக்குல்ல, அவங்கள ஏதாவது பண்ணா பெருசா எல்லாரும் மீடியாலாம் இவங்க பக்கம் திரும்பிடும்ல. ஆனா இந்த அஜித்குமார் எடுத்துக்கோங்க,
அப்பாவி, நம்ம இவனை அடிச்சோன்னா பெருசா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இவங்களோட கை பெருசா நீண்ட அடிச்சு இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி பெருசா செலிபிரிட்டிஸ் கூட வாய் திறக்கல. நம்ம நடிக்கிறாங்க, நடிகர்கள் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஏடிஎம்கே பீரியட்ல ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ நடந்துச்சுன்னா கூட அதை பத்தி எல்லாருமே பெருசா பேசுவாங்க. ஆனா டிஎம்கே பீரியட்ல இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே 24 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பேர் கூட நமக்கு வெளியே தெரியாது. இந்த அஜித் குமார், ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்னு ஹேஷ்டேக் ஆவது ஓரளவுக்கு தெரிய வருது. அந்த 23 24ஓட பேர் கூட நமக்கெல்லாம் தெரியாது. அந்த நிலைமையில தான் நம்மளுமே இருக்கோம் அப்படின்றத நினைக்கும் போது தான் ரொம்ப கவலையா இருக்கு. ஸோ இதை ஏன் இப்போ இவ்வளோ எடுத்து பேசுறோம் அப்படின்னா, இவருக்கான நீதி எல்லாரும் பேச பேச தான் அவருக்கான ஜஸ்டிஸ்ன்றது கிடைக்கும். நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், தயவு செஞ்சு நீங்களும் பேச ஆரம்பிங்க. இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இப்போ நம்ம முன்னெடுக்க போற இந்த ஒரு போராட்டம் தான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க பண்ணணும்னு நினைச்சாலே அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும், ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மள மாதிரி மக்கள் அனைவருமே குரல் கொடுத்தா மட்டும்தான் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பயம் வரும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணா இவன் தட்டி கேட்பான்பா அப்படின்ற ஒரு பயம் வரும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியே நீங்களும் கேளுங்க, கேட்டாவது அவருக்கான ஒரு ஜஸ்டிஸ்ன்றது கிடைக்கட்டும். ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இந்த ஹேஷ்டேக் வந்து வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்தியாவில் என்ன நடக்குது, அதுவும் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, திமுக அரசாளக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வரும்.